முள்ளு கத்திரிக்காய் காரக்குழம்பு அப்போ தான் ஸ்டைல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம், வடகம், இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயத்தை பொடியாக நறுக்கணும். அப்போ தான் காரக்குழம்பு திக்காக கிடைக்கும். சிறிதளவு மஞ்சள் பொடி, பெருங்காயம், கல்லுப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை புழிஞ்சி சேர்த்துக்கணும். தக்காளியை கூடுதலாக சேர்க்கணும். வெங்காயமும் கூடுதலாக சேர்த்தா காரக்குழம்பு சுவையாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூளை சேர்க்கணும். மிளகாத்தூளை சேர்த்து ஒரு கிண்டணும். கிண்டின பிறகு 1/2 கிலோவுக்கும் கூடுதலாக எடுத்து சொத்தை இல்லாமல் பார்த்து நறுக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்த்து ஒரு கிண்டணும். கிண்டின பிறகு எடுத்து வச்ச தக்காளி சாறை சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கிண்டி உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கணும். உப்பு தேவைன்னா உப்பை சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு குக்கர் மூடியை போட்டு 5 நிமிஷம் கழித்து திறந்து தேங்காய் அரைச்சி தேங்காய் ஊற்றி கொத்தமல்லியை போட்டு இறக்கினா சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. தேவையான அளவு இறுதியாக புளியை சேர்க்கணும்.